இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வு மெயின் தேர்வு இன்றைக்கி நடத்துகிறாங்க. 7000 பேருக்கு நடத்துகிறாங்க. சென்னையில் வந்து டிஜி வைஷ்ணவா காலேஜ் அரும்பாக்கம் ஒரு 1000 பேர் அங்கே எழுதுகிறாங்க. ஆல்ரெடி அந்த 1000 பேருக்கு ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் 1000 பேர் எக்ஸாம் எழுத போகும்பொழுது 200 பேருக்கு தான் அங்கே சீட் அலாட் ஆகிருக்குது. 200 பேருக்கு எங்கே அலாட் ஆகிருக்குன்னு தெரியல, அங்கே அலாட் ஆகலை. பட் ஹால் டிக்கெட் கொடுத்தது அந்த காலேஜ். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பேனிக் ஆகிட்டாங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கு 5 வருஷமாக குறைஞ்சது எல்லாருக்கும் வந்து படிக்கிறாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணி இப்போ மெயின் எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஸோ ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணி மெயின் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னாலே மினிமம் ஒரு 5 இயர்ஸ் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம வந்து எழுத முடியும். அந்த ஒரு சூழலில் ஏற்கனவே 2022ஆம் வருடம் பிப்ரவரி 23ஆம் நாள் இதே போன்று குரூப் 2 மெயின் தேர்வில் மிகப்பெரிய அளவில் குளறுபடி நடைபெற்றது, முறையீடு நடைபெற்றது, தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்துச்சு. பசங்களுடைய ஆன்சர் சீட்டை மாற்றி கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி இந்த டிஎன்பிஎஸ்சி அதை மூடி மறைச்சி மாணவர்களை ஏமாற்றி அந்த ஆன்சர் சீட்டை எவலேஷன் பண்ணி தப்பாக எவலேஷன் பண்ணி எல்லாருக்கும் போஸ்டிங் கொடுத்து மார்க் போட்டு மிகப்பெரிய குளறுபடிகளை டிஎன்பிஎஸ்சி அரங்கேற்றியது. அன்றைக்கி வந்து மாணவர்கள் எவ்வளவோ வந்து கேட்டு பார்த்தோம். ஆனால் டிஎன்பிஎஸ்சி வாயை திறக்கல, செவியே சாய்க்கவில்லை. லாஸ்ட் இயர் 2025 ஜூலை மாதம் குரூப் 4 தேர்விலையும் இதே போன்று பல குளறுபடிகள், பல முறைகேடுகள். அதாவது டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ண ஆன்சர் லிஸ்ட்டு, அதாவது எக்ஸாமினேஷன் முடிஞ்சு நாளைக்கு போஸ்டிங் போடுறாங்க, அதுக்கு முன்னாடி ஆன்சர் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுலேயே 17 கேள்விக்கு ஏ ஆன்சராக இருக்கலாம், இல்லைனா பி ஆன்சராக இருக்கலாம், அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்க முடியும். டிஎன்பிஎஸ்சியில் வேலை பார்க்குறவங்கலாம் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் எழுதி தான் வந்திருக்கிறாங்க, 2 ஆன்சர் எழுதி வரல. அப்படி இருக்கும் பொழுது என்னதான் முறைகேடு நடந்தாலும் அதெல்லாம் காது கொடுத்து கேட்காம நாங்கள் எக்ஸாம் நடத்துவோம், நாங்கள் நடத்துகிறது தான் எக்ஸாம், நாங்கள் ரிலீஸ் பண்ணுறது தான் ரிசல்ட்டு, நாங்கள் போடுறது தான் போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரகண்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் மாணவர்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதோடைய வழிதான் வந்து பார்த்திங்கன்னா இன்று 800 பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மெயின் ரோடில் வாசலில் வந்து உட்காந்துட்டாங்க. மெயின் ரோட்டில் வந்து உட்காந்துட்டாங்க. அரும்பாக்கம் டிஜி வைஷ்ணவ ரோடு மெயின் ரோடு மிகப்பெரிய அளவில் டிராஃபிக் ஜாம் வந்துருச்சு. ஏன்னா மாணவர்களுக்கு தெரியும் இந்த எக்ஸாமினேஷனை வந்து ஏமாற்றி நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த 9 to 12 மணிக்கு எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து எதுவுமே கேட்க முடியாதுன்னு மாணவர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால தான் வந்து மாணவர்கள் ரோட்டில் உட்காந்தாங்க. இது வந்து அவர்களுடைய வழி. டிஎன்பிஎஸ்சி இதை புரிந்து கொள்ள வேண்டும். டிஎன்பிஎஸ்சி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சென்னையில் மட்டும் கேன்சல் பண்ணேன்னு சொல்லி சொன்னார். பட் மாணவர்கள் அதுக்கு ஒத்துக்கல. தமிழ்நாடு முழுவதும் கேன்சல் பண்ண வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் ஒரே கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் நடத்திருக்கிறீங்க, அப்போ மெயின் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி தான் நடத்தணும்னு சொல்லி மாணவர்கள் யாரும் எந்திரிச்சு போக முடியாத ஒரு விரக்தியில் தான் இருந்தாங்க. இத்தனைக்கும் வந்து இவங்க வந்து வெளியூர்களிலிருந்து எல்லாரும் இங்கே வந்து எக்ஸாம் எழுதுறாங்க. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் வேறு வழி இல்லாமல் வந்து மிகப்பெரிய இஷ்யூ ஆயிரும் சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணுறாங்க. எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணுறது ஒரு வகையில் மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று. பட் அதே நேரத்தில் மற்ற ஊர்களில் இந்த எக்ஸாமினேஷன் ஒழுங்காக நடந்திருக்குது. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒழுங்காக எக்ஸாம் எழுதணும், எங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, இப்போ எங்கள் உழைப்பெல்லாம் வீணாக போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணுறது தான் வந்து இது முக்கியமான ஒரு முடிவு. டிஎன்பிஎஸ்சி வரலாற்றில் நடந்துட்டு இருக்கும்போது எக்ஸாமை கேன்சல் பண்ணுறது இதுதான் முதல் முறை என்று எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறாரு. வேறு ஆப்ஷன் கிடையாது, கேன்சல் பண்ணி தான் ஆகணும். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளே நம்பி இருக்கக்கூடிய 40 லட்சம் மாணவ மாணவிகள் தலையில் மிகப்பெரிய ஒரு இடியை இறக்கியுள்ளது டிஎன்பிஎஸ்சி. இது புதிதாக நடப்பதில்லை, பல முறை நடந்திருக்கிறது. ஆனால் டிஎன்பிஎஸ்சி செவியே சாய்க்கவில்லை. இன்று வந்து மெயின் ரோட்டில் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நடு ரோட்டில் உட்கார வைக்கிற அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி நடந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி கேன்சல் பண்ணியிருக்கிறாங்களே தவிர இல்லை இன்றைக்கி கூட கேன்சல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதிலிருந்து டிஎன்பிஎஸ்சி பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போனால் உள்ளே விடுறது கிடையாது. அதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். கேட்டு வாசலில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கதறுவாங்க, உள்ளே விட மாட்டாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கணும், ஒரு எக்ஸாமினேஷன் நடத்தக்கூடிய தகுதி நமக்கு இருக்கான்னு டிஎன்பிஎஸ்சி முதலில் நினைத்து பார்க்க வேண்டும். எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணுறதுங்கிறது டிஎன்பிஎஸ்சியை வந்து அவர்களை கண்காணிப்பதற்கு ஒரு ஆணையம் அமைக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்துருச்சு. அதனால் டிஎன்பிஎஸ்சி இனிமேலாவது தேர்வுகளை ஒழுங்காக நடத்த வேண்டும். பிலிம்ஸில் வந்து உங்களுக்கு 4 லட்சம் பேருக்கு மேலே எழுதியிருக்கிறாங்க. பிலிம்ஸில் 4 லட்சம் பேருக்கு எழுதியிருக்கிறாங்க. இதில் வெறும் 7000 பேர், அதிலும் பர்டிகுலர் ஒரு சென்டரில் 1000 பேர் தான் எழுதியிருப்பாங்க. அதில் கூட நடத்த முடியல அப்படியே இது டிஎன்பிஎஸ்சியினுடைய ஒரு கெப்பாசிட்டி இல்லை அவங்களுக்கு. அதாவது அவங்கள கேட்குறதுக்கு யாரும் இல்லை. நான் சொல்கிறேன்ல, நான் நடத்துகிறது தான் எக்ஸாமு, நான் எழுதுறத நான் நடத்துகிறது தான் கொடுக்குறது தான் ரிசல்ட். அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு டிஎன்பிஎஸ்சி எப்போதே வந்து விட்டது. இவர்களுக்கு உண்மையாகவே நேர்மையான தேர்வுகளை செலக்ட் பண்ண வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குதான்னு சொல்லி தெரியலை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர்வு முடிவுகள் பொழுது இது தப்பு அது தப்பு, அங்கே அந்த ரூல்ஸ் படி இது தப்பு அப்போல்லாம் நம்ம சொல்லும் பொழுது எதையுமே காதில் வாங்குறது கிடையாது. அதுக்கு பதிலாக அவதூறு பரப்புறாருன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்களே தவிர வேறு எதையும் காதில் வாங்கவே மாட்டாங்க. இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸே ரோட்டில் வந்து நின்றதுனால வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இது வந்து முழுக்க டிஎன்பிஎஸ்சின்னு தவறு
ஒரு 1000 பேருக்கு நடத்த முடியாத ஒரு ஆணையம் இருக்கிறது என்றால் அந்த ஆணையத்தை கலைத்து விடுவது நல்லது. யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேருக்கு எக்ஸாம் நடத்துகிறாங்க, லட்சக்கணக்கான பேருக்கு எக்ஸாம் நடத்துகிறாங்க, ஒரு நாள் கூட எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. அந்த அமைப்பிலிருந்து எந்த பிரச்சனை வந்தது கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸாக ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்காங்க தவிர அந்த அமைப்பு ஒழுங்காக எக்ஸாமினேஷன் நடத்தும். டிஎன்பிஎஸ்சி வந்து தொடர்ச்சியாக நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிந்து விட்டது. இதற்கப்புறமும் டிஎன்பிஎஸ்சி வச்சு எக்ஸாம் நடத்தாமல் டிஎன்பிஎஸ்சியை கலைச்சிட்டு யூபிஎஸ்சியில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களாவது ஒழுங்காக எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க. இன்றைக்கி மாணவர்கள் அமைதியாக இருந்து இவங்க சொல்லுறது கேட்டு போயிருந்தாங்கன்னா ஆமாம் எக்ஸாம் நாங்கள் நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி 1 வீக்கில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அரசாங்கம் ஏன் அமைதியாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம அரசாங்கத்துக்கு தான் கேட்கணும். ஏன்னா ஒவ்வொரு முறை இந்த மாதிரி தவறுகள் நடக்கும்போது நம்ம அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்கிறோம், அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சி தனிப்பட்ட அமைப்பு, நாங்கள் அதில் தலையிட மாட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க. இது சரியான வாதம் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி தனிப்பட்ட அமைப்பு, நாங்கள் தலையிட மாட்டோம் என்று அரசாங்கம் கூறுகிறது என்றால் 2011ஆம் வருடம் அப்போதைய சேர்மன் செல்லமுத்து அவர்கள், திமுகவில் நியமிக்கப்பட்ட சேர்மன் செல்லமுத்து அவர்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் மேலே வழக்கு பதிகிறாங்க, ஊழல் பண்ணியிருக்கிறாரு, அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஓடுறாரு. இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ நீங்கள் வந்து அரசாங்கமுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? டிஎன்பிஎஸ்சி தலைவரை ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறது அரசாங்கம் தானே, உறுப்பினர்கள் யார் யாரெல்லாம் இருக்குன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறது அரசாங்கம் தான், நியமிப்பது தான் கவர்னர், மற்றபடி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதெல்லாம் கவர்மெண்ட். அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து எங்களுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இது முன்னாடி சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி சொல்லலை, இது முன்னாடி சொல்லியிருந்தாங்க. தன்னுடைய பொறுப்பை அரசாங்கம் தட்டி கழிக்கிறது என்ற அர்த்தம். இதே அரசாங்கம் தான் 2021 தேர்தல் வாக்குறுதியில் வந்து டிஎன்பிஎஸ்சி இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகளை விசாரிப்பதற்கு ஒரு நபர் கமிஷன் அமைப்போம்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரைக்கும் அமைக்கலை. அதனால் வந்து உங்களுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்ததுனால தான் இந்த மாதிரி வந்து ஒரு இந்த மாதிரி தேர்வு உலகத்தில் எங்கேயும் நடக்காது. அதாவது நீ எல்லா எக்ஸாம் எழுதுப்பான், ஹால் டிக்கெட் கொடுத்துட்டு அங்கே போய் பார்த்தா சீட் இல்லைங்கிறது உலகத்தில் எந்த தேர்வானத்தையும் நடக்காத ஒன்று நடந்திருக்கிறது.